2 நாளுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது வருமான வரித்துறையிலிருந்து உங்களுக்கு புதுசாக ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பொசிஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும், சில பொசிஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸும் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/12/2025 அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமாவும் ஆன்லைன் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நீங்கள் உங்களுடைய பதவிக்கு ஏற்றவாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடும். அதுக்கப்புறம் நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அதுக்கு இணையான தகுந்தாறு போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 75,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக இப்போது பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய வருமான வரித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீண்ட நாளுக்கு அப்புறம் வருமான வரித்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிறுவனத்திலேருந்து இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனர் அண்ட் கஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்ற இப்போ டீட்டெயில்ஸாக இப்போ வந்து பார்க்கலாம். இது குரூப் சி கேட்டகிரியில் வந்து நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியல் கேண்டிடேட்டுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ட்ரேட்ஸ்மேன்ஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சீமானுக்கான வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு க்ரெஷர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சீனியர் ஸ்டோர் கீப்பருக்காகவும் இந்த வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஐடிஐ வந்து நீங்கள் ஐடிஐயில் வந்து மெக்கானிக்கோ அல்லது டீசலோ அல்லது ஃபிட்டரோ அல்லது எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரிஷியன்ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். செகண்ட், நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐயில் இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டெவல்லையோ அல்லது ஆட்டோமொபைல்லையோ அல்லது ஷிப் ரிப்பேர்லையோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கான 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய மெடிக்கல்லையோ அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தாவே போதுமானது. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5 year ரிலாக்ஸேஷன், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும் அண்ட் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 1 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி வந்து கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரேட்ஸ்மேனில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியெல்லாம் ஜாபெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு தான். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு சீமானுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா
கேட்டகிரி வைஸ் வந்து பார்க்கும்போது அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு 4 வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து 1 வேக்கன்சியும் அண்ட் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியும் அண்ட் எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 11 வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ரிலாக்ஸபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 இயர் வரைக்கும் உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. சரிங்களா, 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது கோயிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீமானை பற்றியோ அல்லது மெம்பர்ஷிப்பை பற்றியோ இந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு க்ரஷர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு வந்து 1 வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து 1 வேக்கன்சியும் அண்ட் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து 1 வேக்கன்சியும் அண்ட் எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து 1 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப் டு ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா, இதில் இவங்க கேட்டிருக்கிற இதுக்கு இணையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் இவங்க கேட்ட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ஸ்டோர் கீப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்காக 1 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நாட் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 5 இயர் ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷனுக்கு தகுந்தாற்போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் எது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் கீப்பிங் ஆட்டோமொபைலை பற்றியோ அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பற்றியோ அல்லது அக்கௌண்டிங்கை பற்றியோ அல்லது ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து அவனுக்கு வந்து இவங்க ஃபஸ்ட் எய்டு கோர்ஸோ அல்லது ஐடென்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கோர்ஸோ அல்லது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டோர் கீப்பிங் போஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அல்லது டைப்பிஸ்ட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 12th அதாவது 10th முடிச்சுட்டு 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிசபிலிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு இவங்க கேட்டிருக்கிற ஏதாவது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோர் கீப்பருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 29,200 ரூபாயிலேருந்து 92,300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். சரிங்களா, இதில் ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்காக ஒரு வேக்கன்சி வந்து ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு வைக்கப்படுது. சரிங்களா, இதில் சீமானுக்காக எவ்வளோ போஸ்டர்ஸ் வந்து இருக்குது அண்டு க்ரஷர்ஸ்க்காக எவ்வளோ வந்து இருக்குது அண்ட் ஸ்டோர் கீப்பருக்காக எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இதில் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு அப் டு 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் சி கேட்டகிரிக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ட்ரேட்ஸ்மேனுக்கான என்ன வேக்கன்சி, அதாவது என்ன ஒர்க் இருக்கும், அண்ட் சீமானுக்காக வந்து என்ன ஒர்க் இருக்கும், அண்ட் கிரஷர்ஸ்க்காக வந்து என்ன ஒர்க் இருக்கும், அண்ட் சீனியர் ஸ்டோர் கீப்பருக்காக என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும், ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது தகுந்தாற் போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் ஜென்ரல் கண்டிஷன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி, அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட் அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது கூட இன்க்ளூட் வந்து ஸ்விம்மிங் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் ஸ்விம்மிங் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட்டோட ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வித் சிக்னேச்சரோடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். அது எப்படி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். இதில் சில இம்பார்ட்டன்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது செலெக்ஷன் வரீங்க இல்லைங்களா, அந்த ட்ராவலிங் அலவன்ஸ் இருந்தாலும் சரி, அண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான செலவு இருந்தாலும் சரி, அண்டு கேண்டிடேட் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது ப்ராப்பர் சேனல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனோ அல்லது அன்ஆத்தரைசேஷடு அப்ளிகேஷனோ அல்லது வித்தவுட் ஃபோட்டோகிராஃபிஸோட நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வந்து செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ இல்லாமல் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இன்கம்ப்ளீட், அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணலை, நீங்கள் அடித்தல் திருத்தல் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து சேரலை, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து சேருதுன்னா அதோடைய அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட்டு, சரிங்களா, ரிசிப்ட் ஆன்லைனில் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் டேட் வந்து 15/12/2025 அன்னைக்கு வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான டைம், சரிங்களா. அந்த அட்மிஷன் எப்படி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இவங்க கீழே வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈச் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் பை போஸ்ட் மூலிமா இவங்க கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் இவங்க கொடுத்துருக்குற இந்த மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயில் ஐடியை தான் அவங்க வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த மெயில் ஐடி மூலிமா நீங்கள் சாஃப்ட் காப்பியும் அண்ட் ஹார்டு காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/12/2025 அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் அனுப்பி வந்து ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இதுதான். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டடு ஃபோட்டோ, சரிங்களா, உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்து இருக்கணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்ளிகண்ட்டோட நேமு, அதாவது பேங்க்லலாம் அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணுறபோது ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணுவீங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு லெட்டர் வந்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். சரிங்களா? நீங்கள் பேங்க்கில் எப்படி வந்து ஃபில்லப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் அண்டு அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? வித் பின்கோடோட நீங்கள் வந்து அட்டாச் ப்ரூஃபோடு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட் அட்ரஸ் இருந்தாலும் சரி, டெம்பரவரி அட்ரஸ் இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், சரிங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த்து, இயரு இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு ஜென்ரல் நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க.
அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. சிலர் வந்து 10th முடிச்சுட்டு வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. அந்த பதிவு பண்ணதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து குடுக்கலாம். அண்ட் உங்களுடைய நீங்க வந்து எங்கேயாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டா இப்போ வந்து கரண்ட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா, அந்த சிட்டி வந்து எங்க இருக்கு, அந்த பிரான்ச்சஸ் வந்து இருக்கு, எந்த எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்றீங்களோ, அந்த பொசிஷனுக்கு தகுந்தாற்போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ரிக்வயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களோ, அந்த ரிக்வயர்மெண்ட் தகுந்தாற்போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன வந்து இதில வந்து நிரப்புற மாரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாரி தான். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க குடுத்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வாசி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் கேட்டகிரி, அன்ரிசர்வ்டு கேட்டகிரி நீங்க எது இருந்தாலும் நீங்க வந்து குடுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரியா இருந்தா, நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரி அப்படின்றத நீங்க வந்து குறிப்பிட்டு காட்டலாம். சரிங்களா? நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனா வந்து இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சிவிலியனா அல்லது ஆல்ரெடி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களா? இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களா? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில வந்து மென்ஷன் வந்து பண்ற மாரி இருக்கும். எல்லாமே மென்ஷன் வந்து பண்ணிட்டு, இவங்க கேட்டிருக்கிற இந்த டேட்டு அண்டு பிளேஸு இது எல்லாமே குடுத்துட்டு, நீங்களுடைய கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இவங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சில டாக்குமெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 100% நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th கிளாஸோட சர்டிஃபிகேட் அதாவது டிசி, மார்க் ஷீட் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், ஆதார் கார்டு அண்டு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு உங்களுடைய வீட்டோட பர்மனெண்ட் அட்ரஸோட சர்டிஃபிகேட் அண்ட் காஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் இடபிள்யூஎஸ் இருந்தால் அதுக்கான இது எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கும் சரி, அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் சரி நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாரும் மிஸ் பண்ண